So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம heat and mass transferல NTU method heat exchangers-ல NTU method யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம். A chemical having specific heat of 3.3 kilojoule per kilogram. ஸோ ஒரு கெமிக்கலோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் 3.3 kilojoule per kilogram Kelvin flowing at the rate of 20,000 kilogram per hour. 20,000 kilogram per hour enters a parallel flow heat exchanger. So heat exchanger வந்து பார்த்தீங்கன்னா parallel flow heat exchanger at 120 degree centigrade. Temperature that is 120 degree centigrade. The flow rate of cooling water is 50,000 kilogram per hour. Flow rate of cooling water is 50,000 kilogram per hour with an inlet temperature of 20 degree centigrade. அதோட inlet temperature 20 degree centigrade இருக்கு. The heat transfer area is 10 meter square. 10 meter square. அதோட area 10 meter square and the overall heat transfer coefficient is 1050 watt by meter square Kelvin. Find the effectiveness of the heat exchanger. Overall the outlet temperature of the water and the chemical. வாட்டருடைய அவுட்லெட் டெம்பரேச்சரும் கெமிக்கலோடைய அவுட்லெட் டெம்பரேச்சரும் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. டேக் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் 4.186 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் டேட்டா எழுதிக்கிறேன். கிவன் டேட்டா Cp of hot fluid, specific heat of hot fluid that is equal to 3.3 kilojoule per kilogram Kelvin that is equal to and mass flow rate of the hot water hot fluid that is equal to 20,000 கொடுத்திருக்காங்க. இது வந்து கிலோகிராம் பர் ஹவரில் இருக்குது, அதை நம்ம செகண்டாக மாற்றிக்கலாம். அதனால் 3600 போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 5.56 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்தது இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் TH1 தட் இஸ் ஈக்குவல் டு 120 degree centigrade and next mass flow rate of the cold fluid அதே மாதிரி Cp எல்லாமே cold fluid க்கு எழுதிடலாம். Cp of the cold fluid that is equal to 4.186 kilojoule per kilogram Kelvin and mass flow rate of the cold fluid கொடுத்திருக்காங்க. that is equal to 50,000 kilogram per hourல இருக்கு. செகண்டா மாற்றத்துக்காக 3600 போட்டுடலாம். so that is equal to 13.89 kilogram per second அப்படின்னு போட்டுடலாம். next TC1 கொடுத்திருக்காங்க. TC1 inlet temperature of the cold fluid that is equal to 20 degree centigrade. area கொடுத்திருக்காங்க. area equal to 10 meter square. overall heat transfer coefficient U is equal to 1050 watt by meter square Kelvin. ரைட், இதை நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி இதோடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து கிராஃப் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட். நான் கிராஃப் மெத்தடில் போன ப்ராப்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு, கிராஃப் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதை போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை போடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபார்முலா மெத்தடில் எப்படி இந்த ப்ராப்ளத்தை போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இப்போது கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃப்ளூயிட் கெப்பாசிட்டி ரேட், ஹாட் ஃப்ளூயிட் கெப்பாசிட்டி ரேட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். that is equal to C of H, capital C of H is equal to mass flow rate of the hot fluid into Cp of the
hot fluid that is equal to mass flow rate கண்டுபிடிச்சிருக்கோம் 5.56 into 3.3. so C of hot fluid that is equal to 18.35. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். C of the hot fluid. Next cold fluid capacity, that is cold fluid capacity கண்டுபிடிக்கலாம். cold capacity rate that is equal to capital C suffix C போட்டா mass flow rate of the cold fluid into Cp of the cold fluid that is equal to mass flow rate நமக்கு தெரியும் 13.89 into Cp of the cold fluid specific heat 4.186. so இதிலிருந்து நம்ம வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா 58.14 கிடைக்கும் capacity rate of the cold fluid. இதையும் நம்ம இங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், இதுக்கு யூனிட் கன்வர்ஷன் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், இது வந்து கிலோகிராம் பர் செகண்ட் இன்ட்டு கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ கிலோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிலோ ஜூல் பர் கிலோஜூல் பர் செகண்ட். ஸோ ஜூல் பர் செகண்ட் வாட்டு. ஸோ கிலோவாட் பர் கெல்வினில் கிடைக்கும் நமக்கு. அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. கிலோவாட் பை கெல்வின் அதோட யூனிட்டு நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. கிலோவாட் பை கெல்வின் கிலோஜூல் பர் செகண்டில் இருக்கும். கிலோகிராம் பர் செகண்ட் இன்ட்டு கிலோஜூல் பை கிலோகிராம் கெல்வின். கிலோகிராம் பென்ஸ்னா கிலோஜூல் பர் செகண்ட், ஜூல் பர் செகண்ட் வாட்டு, கிலோஜூல் பர் செகண்ட் வாட்டு. ஸோ கிலோவாட் பை கெல்வினில் நமக்கு ஆன்சர் இருக்கும். ரைட், இப்போது நம்ம இதில் சி மினிமம் எது சி மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் வந்து இஸ் லெஸ்ஸர் தென் சிசி. சிஹெச் வந்து சிசியை விட கம்மியாக இருக்குது. அதனால் ஹீட் லாஸ்ட் பை ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை ஹாட் ஃப்ளூயிட் நமக்கு தெரியும். ஹீட் லாஸ்ட் பை hot fluid is equal to heat gained by cold fluid. இது ஒரு சில பேருக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோ. அதனால் நான் இங்கே பேரலல் ஃப்ளோன்னு எழுதிக்கிறேன். ரைட், பேரலல் ஃப்ளோன்னு எழுதிக்கிறேன். இப்போது ஹாட் பைப் ஒன்று இருக்கும் பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில். அதனால் நான் வந்து ஒரு ஹாட் பைப் உள்ளார போட்டுக்கிறேன். இது வந்து ஹாட் ஃப்ளூயிட்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு கோல்ட் ஃப்ளூயிட்னு வச்சுக்கலாம். இது வந்து கோல்ட் ஃப்ளூயிட்னு வச்சுக்கலாம். பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ன்றதுனால எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. கோல்ட் ஃப்ளூயிட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடும் இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது. ஸோ இதோடைய டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. TH1 தட் இஸ் ஈக்குவல் டு TH1 தட் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்துருக்காங்க. TC1 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 20 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஹாட் ஃப்ளூயிட், அதாவது ஹாட் ஃப்ளூயிட் வந்து இங்கேருந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்குது. ரைட்டா, அது எங்கே போகுது, இங்கே இருக்கிற கோல்ட் ஃப்ளூயிடில் போகுது. அதனால் TH1ஓட டெம்பரேச்சர் இங்கே குறையுது. TC1ஓட டெம்பரேச்சர் இங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா, TC1ஓட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இங்கே ஹாட் ஃப்ளூயிடில் இருக்கிற இந்த டெம்பரேச்சர், அதாவது ஹையர் டெம்பரேச்சர் ஃபுல்லாக எங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற இந்த கோல்ட் ஃப்ளூயிடுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரைட்டா, ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால
ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் ஃப்ளூயிட், இங்கேருந்து ஹீட் வந்து கோல்ட் ஃப்ளூயிடுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இங்கே லாஸ் ஆகுது, அது எங்கே போய் கெயின் ஆகுது, இது லாஸ் ஆகிறது ஃபுல்லாக எங்கே போகுது, கோல்ட் ஃப்ளூயிடுக்கு போகுது. அப்போ ஹீட் லாஸ் பை த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த கோல்ட் ஃப்ளூயிடுன்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு கிராஃப் இருக்குது, நீங்கள் அந்த கிராஃபை கூட பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேட்டாஸ் எல்லாம் ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வரேன், ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த ஹாட் ஃப்ளூயிட். இது Q ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட்னு எழுதலாம். ஸோ Qவோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் mass flow rate of the hot fluid into Cp of the hot fluid into TH1 minus TC1, sorry, TH1 minus TH2, right? That is equal to mass flow rate of the cold fluid. எங்க gain ஆகுது, cold fluid. mass flow rate of the cold fluid into Cp of the cold fluid into TC2 minus TC1. ஏன் இங்கே TC2 போடுறதுக்குன்னா இங்கேருந்து வரும்போது TC2ஓட டெம்பரேச்சர் அதிகமாகவும் இங்கே வரும்போது TH1ஓட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம அவுட்லெட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம NTU மெத்தடுக்கான ஃபார்முலா போகலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டா புக்கு தான் போக போகிறோம், HMT டேட்டா புக்கு தான் போக போகிறோம். நான் வந்து கோதண்டராமன் டேட்டா புக் யூஸ் பண்ணுறேன். கோதண்டராமன் டேட்டா புக் 7th எடிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் 151. ஸோ 151 போனீங்கன்னா, ஸோ இது இன்க்ளைண்டாக இருக்குது, நான் அதை உங்களுக்கு நேராக மாற்றி காமிக்கிறேன். கோதண்டராமன் டேட்டா புக்கில் 151 போனீங்கன்னா இது நம்ம இங்கே எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியுன்றதுனால. 151 போனீங்கன்னா இதில் NTU மெத்தடுக்கான ஃபார்முலா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க, NTU மெத்தட் அப்படின்ட்டு. அந்த NTU மெத்தடுக்கான ஃபார்முலாவை அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் தட் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு U டிவைடட் பை C மினிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C மினிமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம C மினிமம் C மேக்ஸிமம் ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இதில் ரெண்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் எது இருக்கிறதுலே கம்மியாக இருக்கோ அதுதான் சி மினிமம். ஸோ அப்போ சி மினிமம் அப்படின்றது என்னது, 18.35 இதுதான் சி மினிமம். இப்போ இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி NTU மெத்தடோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரம் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் இதில் எழுதிக்கலாம், ஃப்ரம் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 151 NTU that is equal to NTU method is equal to என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா U into A divided by C minimum கொடுத்துருக்காங்க. யூவோட வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு 1050 இன்ட்டு ஏரியாவும் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை சி மினிமம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம 18 கண்டுபிடிச்சிருக்கோம். கிலோ வாட் பை கெல்வினில் இருக்குது, ஆனால் இங்கே யூ வந்து பாருங்கள் வாட்டில் இருக்குது. ஸோ அதனால் கிலோ வாட்டாக மாற்றுறதுக்காக 18.35 இன்ட்டு 1000 போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு இப்போ வாட் பை கெல்வினாக மாறிடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா NTU மெத்தடுக்கு யூனிட் கிடையாது, NTUக்கு யூனிட் கிடையாது. ஸோ NTU தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.572 நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இதை நான் பாக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ NTU கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கலாம்.
எஃபெக்டிவ்னஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ்க்கு நமக்கு சேம் ஹெச்எம்டி டேட்டா புக்கில் இருந்தால் நம்ம ஃபார்முலா எடுத்தாகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபார்முலா மெத்தடில் கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் ஃபார் பேஜ் நம்பர் 153ல் எஃபெக்டிவ்னஸ் ஃபார் பேரல் ஃப்ளோ ஆர் டபுள் பைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா அதில் தான் அவங்க எஃபெக்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நான் வந்து அந்த ஃபார்முலா உங்களுக்கு காமிக்கிறேன். கோதண்டராமன் டேட்டா புக்கில் இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டபுள் பைப் ஆர் பேரல் ஃப்ளோ, நமக்கு என்னது பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்றத சாரி இந்த பேஜில் இந்த பேஜில் இல்லை, சாரி ஸோ இது வந்து NTU கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம், நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கிடையாது, எஃபெக்டிவ்னஸ் நமக்கு வேணும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸோட சிம்பிளோடு கொடுத்துருப்பாங்க. நான் திரும்ப அதுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 152ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 152ல் எஃபெக்டிவ்னஸ்க்கான அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக இங்கே போனீங்கன்னா இப்போ எடுங்க, நான் போன வாட்டி தப்பாக எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இப்போ டில் பண்ணிக்கலாம். டில் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னஸ்க்கான ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃபெக்டிவ்னஸ் வந்து என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டபுள் பைப் பேரலல் ஃப்ளோ. ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா, டபுள் பைப் ஆர் பேரலல் ஃப்ளோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், டபுள் பைப் சின்ன ஒரு எரர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பைப் பேரல் ஃப்ளோன்னு கொடுத்துட்டு அதுக்கு எஃபெக்ட்னஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப்என்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் EXP இன்ட்டு -n இன்ட்டு 1+C டிவைடட் பை 1+C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் எஃபெக்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் நமக்கு பேரல் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால் நம்ம இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அந்த வேல்யூ போட்டுடலாம். ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். 1 மைனஸ் EXP இன்ட்டு மைனஸ் NTU இன்ட்டு 1 + R தட் இஸ் 1+C ரேஷியோ. அந்த சின்றது தான் நமக்கு C மினிமம் பை C மேக்ஸிமம். ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். 1+C
divided by என்ன கொடுத்துருக்காங்க 1 plus r 1 plus r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி 1 plus c. ஸோ அதான் நமக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 1 plus c ரைட்டா. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அதுதான் நான் எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இப்போது எஃபெக்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். இதில் சி வேல்யூ மட்டும் வேணும். NTU மெத்தட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ அப்படின்றது என்னதுன்னா சி மினிமம் டிவைட் பை சி மேக்ஸிமோட ரேஷியோ, சி மினிமம் டிவைட் பை சி மேக்ஸிமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சி மினிமம்ன்றது இந்த கெப்பாசிட்டி ஹாட் ஃப்ளூட் கோல்ட் ஃப்ளூட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இதில் எது கம்மியான வேல்யூ இருக்கோ அது சி மினிமம், எது அதிகமான வேல்யூ இருக்கோ அது சி மேக்ஸிமம். ஸோ சி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு So C maximum is equal to 58.14 58.14 right? 58.14. இப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சி மினிமம் வந்து 18.35 டிவைடட் பை இதோடைய சி மேக்ஸிமம் வந்து 58.14. இதை நீங்கள் போட்டிங்கன்னா சியோடைய ரேஷியோ உங்களுக்கு கிடச்சிரும். சி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 0.316. சி இஸ் ஈக்குவல் டு 0.316. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நம்ம எஃபெக்ட்னஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃபெக்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் EXP எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் ஆஃப் மைனஸ் NTயோட ஃபார்முலா 0.572 இன்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 ப்ளஸ் சியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.316 அந்த ரேஷியோ. இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 1 ப்ளஸ் சி 1 ப்ளஸ் 0.316 1 ப்ளஸ் 0.316. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் இந்த வேல்யூவை நீங்கள் கால்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்னஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ எஃபெக்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு 0.402 கிடைக்குது. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். அந்த எக்ஸ்பெனென்ஷியல்ன்றது இ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்குலேட்டரில் இ பவர்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், எஃபெக்ட்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த எஃபெக்ட்னஸை வச்சு நம்ம அவுட்லெட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எஃபெக்ட்னஸோடைய ஃபார்முலா வந்து நமக்கு இது டேட்டா புக்கில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் HMT டேட்டா புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பேஜ் நம்பர் 151. ஸோ இந்த 151க்கு போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 151 பேஜ் நம்பர் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸிமம், இதுதான் ஃபார்முலா. Q ஈக்குவல் டு எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு C மினிமம் இன்ட்டு ஸ்மால் t1, அதாவது TH1 மைனஸ் TC1, அதுதான் ஸ்மால் கேபிட்டல் T1 ஸ்மால் T1 போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதுலேருந்து எஃபெக்ட்னஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம Q வந்து Qன்றது நம்ம ஏற்கனவே இங்கே ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த Qவை நம்ம போட்டுக்கலாம். அதனால் நான் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு எஃபெக்ட்னஸ் இன்ட்டு C மினிமம் இன்ட்டு TH1 கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் C1 கொடுத்துருக்கோம். அப்போ அது TC1. இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த Qவோட வேல்யூ தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஏன்னா Q ஈக்குவல் டு Q ஆஃப் த ஹாட் ஃப்ளூட் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் த கோல்ட் ஃப்ளூட் நம்ம எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே ஒன்று தான், எந்த வேல்யூ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஹாட் ஃப்ளூடுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஹாட் ஃப்ளூடுக்கு நம்ம இங்கே போட்டோம்னா மாஸ் ஃப்ளோரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு CP ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு TH1 minus TC1, that is equal to effectiveness into C minimum into TH1 minus TC1 ரைட்டா. ஸோ இப்போ இதில்
இதை வந்து என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஹச்னு எழுதலாம். இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ TH1 மைனஸ் TC1 ஈக்குவல் டு எஃபெக்ட்னஸ் இன்டூ C மினிமம் இன்டூ TH1 மைனஸ் TC1ன்னு எழுதலாம். இப்போ டைரெக்டாக இதுலேருந்து எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தெரியணும், ரைட்டா? எஃபெக்ட்னஸ் தெரியும். இதில் இந்த எஃபெக்ட்னஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு அவுட்லெட் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுலேருந்து எஃபெக்ட்னஸ் மட்டும் தனியாக எடுத்துருவோம், இந்தாண்ட எடுத்துருவோம். ஸோ எஃபெக்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இந்தாண்ட வந்துச்சுன்னா கேபிட்டல் C ஆஃப் H இன்ட்டு TH1 மைனஸ் TC1 divided by C minimum of TH1 minus TC1, ரைட்டா? இதில் எல்லா வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸப்ட் சாரி இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தப்பாக போட்டேன் நான். TH1 மைனஸ் TH2 தானே, ரைட்டா? இது நான் தப்பாக போட்டேன். TH1 மைனஸ் TH2. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து TH2 கிடைக்கும். சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த TH2 டெம்பரேச்சர் மட்டும் தான் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம TH2 டெம்பரேச்சர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட்னஸ் வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். எஃபெக்ட்னஸ் வேல்யூ 0.402, தட் இஸ் C ஆஃப் ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அண்ட் C ஆஃப் மினிமமும் அதே தான். அதனால் C ஆஃப் ஹச்சோட வேல்யூ தான் C ஆஃப் மினிமமாக இருக்குது. அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது TH1ஓட வேல்யூ 120 மைனஸ் TH2 divided by TH1 மைனஸ் TC1. அது டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு 120 மைனஸ் 20 கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இதுலேருந்து TH2 கண்டுபிடிச்சலாம். ஸோ TH2 இஸ் ஈக்குவல் டு 79.8 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதனால். அடுத்தது நெக்ஸ்ட்டு அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் கண்டுபிடிக்கலாம். அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் வந்து நமக்கு என்ன, இங்கே ஏற்கனவே நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட்டோடைய ஃபார்முலா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வேல்யூவில் இதில் C ஆஃப் ஹச்னு எழுதலாம். இதை இந்த ஃபார்முலா பாருங்கள், இதை அப்படியே C ஆஃப் ஹச்னு எழுதலாம். C ஆஃப் ஹச் இன்டூ TH1 மைனஸ் TH2 தட் இஸ் ஈக்குவல் டு C ஆஃப் C இன்டூ TC2 மைனஸ் TC1ன்னு எழுதலாம். TC2 மைனஸ் TC1ன்னு எழுதலாம். இதில் C ஆஃப் ஹச்சோட வேல்யூ, C ஆஃப் சியோட வேல்யூ, TH1 TH2 TC1 இது எல்லாமே தெரியும். இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து TC2 வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? TC2 வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா TH1ஓட வேல்யூ தட் இஸ் C ஆஃப் ஹச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18.35 இன்டூ TH1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் TH2ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 79.8. C ஆஃப் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58.14 இன்டூ TC2ஓட வேல்யூ தெரியாது, TC2 மைனஸ் TC1ஓட வேல்யூ 20, ரைட்டா? இப்போ இதிலிருந்து TC2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. TC2ஓட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சின்னா 32.7 டிகிரி சென்டிகிரேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக இந்த பேரலல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு நீங்கள் போனீங்கன்னா இதில் நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். TC1ஓட டெம்பரேச்சர், இங்கே இருக்கிற அவுட்டில் TC2ஓட டெம்பரேச்சர், TH2ஓட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 20லேருந்து எவ்வளோவா மாறி இருக்குது, 32.7ஆக மாறி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 79.8ஆக மாறி இருக்குது. ஸோ 120லேருந்து இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு அண்டு 20லேருந்து இந்த டெம்பரேச்சர் ஏறி இருக்குது. ஸோ அதுதான் ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த கோல்ட் ஃப்ளூயிட்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. இது உங்களுக்கு புரியலன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.